இந்த வாரம் எஃப்ஜேக்கு கொடுத்த ரோல் என்னன்னா, அவர் வந்து இந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும். அதாவது இந்த டாய்லெட் கிளீனிங் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அவர் அதை தாண்டி வந்து வந்த பிரியங்கா கெஸ்ட்டு கிட்டலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபேன் மாதிரிலாம் நடந்துக்கிட்டாரு. அப்படி இப்படின்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நேற்று எபிசோடில் போச்சு. அப்போ விஜய் சேதுபதி சார் என்ன சொல்கிறாருன்னா, எஃப்ஜே உங்களுக்கு கொடுத்தது வந்து அந்த பாத்ரூம் கிளீனிங் அது மட்டும்தான். நீங்களா எதுக்கு ஃபேனுன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க, இன்னொருத்தவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை பறிக்கிற மாதிரி இல்லையான்லாம் கேட்டாங்க. பட் இதே எஃப்ஜே வந்து எதுவுமே பண்ணாமல் அந்த பாத்ரூம் கிளீனிங் மட்டும் பண்ணிவிட்டு வீக்கெண்ட் வந்திருந்தார் அப்படின்னா, உங்கள் ரோலை நீங்கள் இன்னுமே நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். அதை தான் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து யோசிக்கணும் அப்படின்னு விஜய் சேதுபதி சார் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, எஃப்ஜே வந்து இன்னொருத்தரோட அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து லைக் அப்படியே வந்து ஓரங்கட்டிட்டு இவர் பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்கள் அமைஞ்சிடுச்சு. அது பண்ணாமல் இருந்திருக்கலாம். மற்றபடி விஜய் சேதுபதி சார் வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணோன்றது மாதிரி வந்து மேபி அது மேலோட்டமாக வந்து சொல்லியிருக்கலாம். அதை வந்து எஃப்ஜே வந்து நீங்கள் இதை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வந்து கன்வே பண்ணுற மாதிரி சொல்லிட்டாரு. அது எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா எஃப்ஜே வந்து அவர் வந்து அந்த வாரம் தெரியணும், அவருக்கு ஓட்டு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாத்ரூம் கிளீன்லாம் பண்ணதை தாண்டி அவர் ஒரு ஃபேனுன்ற ரோல் எடுத்து பண்ணது எனக்கு கரெக்டாக தான் பட்டுது, நியாயமாக தான் பட்டுது.